வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. பிக் பாஸ் சீசன் 8 அக்டோபர் 6 ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல அஃபிஷியல் கண்டஸ்டன்ஸ் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ரொம்ப நாளா பரவிட்டு இருக்குல்ல. அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு 4 பேரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் பார்த்திபன் சார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். பார்த்திபன் சாருடைய ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். பெரிய டைரக்டர், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டைரக்டர். அவர் எதுக்கு இப்ப உள்ள வரணும் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. என்ன பொறுத்தவரை ஒரு ரசிகனா சொல்லணும்னா வரமாட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் சொல்ல முடியாதுல்ல, என்னவா நடக்கலாம்ல. வித்தியாசமா பண்ணக்கூடியவர் அவர் எப்பவுமே. ரீசெண்டா கூட ஒரு ஃபங்க்ஷன்ல பேசியிருப்பார்ல, நீங்க என்ன எப்படி வேணா கூப்பிடுங்க, கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன், ஆனா கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன், நான் பக்கத்துல இருப்பேன், நீங்க வெக்கத்துல இருப்பீங்க அப்படின்னு இருப்பாரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமா பேசக்கூடியவர் தான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்துருக்கும், எல்லாருமே பாராட்டி இருக்கிறாங்க. ஆனா அப்படி சுவாரஸ்யமா பேசுறது அப்படிங்கிறது நாள் ஃபுல்லா பேசிட்டேவா இருக்க முடியும்? அப்படி இருக்க மாட்டாங்க. ப்ரெஷர்லாம் தாங்கக்கூடிய ஆள் தான். இல்லைன்னா சிங்கிள் ஷாட் மூவிலாம் எடுக்க முடியுமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதை நேர்த்தியா ஒருத்தரால் எடுக்க முடியுது அப்படின்னா நிச்சயமா ப்ரெஷர்லாம் தாங்கக்கூடிய ஆள் தான். ஆனா இந்த மாதிரியான ஒரு சின்சியரான சீரியஸான கலைஞர்கள் இருக்கிறாங்களா, இவங்க வந்து இந்த டைம்ல எழுந்துக்க, டான்ஸ் ஆடு, இந்த டாஸ்கை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் வரையும் பார்த்தீங்கன்னா ஜாலியா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் த்ரூ அவுட்டா பண்ண முடியுமா அவங்களால? அவங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் ஜோன் இருக்கணும், பிரைவேசி இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இல்லை அப்படிதான் இருப்பாங்க. அவங்க அந்த அதர் சைடை காட்ட வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் வந்து காட்டணும்? அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், வனிதாக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்களே ஒரு நெப்போ கிட்டு, அந்த நெப்போ கிட்டுடைய கிட்டு. அவங்க லாஸ்ட் சீசன்ல உள்ள வந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கலாம் பார்த்தோம். அதெல்லாம் வந்துட்டு கடைசியில எங்க போய் என்ன பண்ணாங்க, இவர்கிட்ட தான் லாஸ்ட் படத்துல வந்து அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இவர் எதுக்கு இப்ப கண்டஸ்டண்டா உள்ள வரணும்? படம் பெருசா போல, வசூலாவுல, ப்ரொடியூசர் கிடைக்கல அப்படின்னா நடிக்கிற வேலையை பார்க்கலாம் அவரு. அப்படி இருக்கும்போது கண்டஸ்டண்டா தான் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த அவசியம் இல்லை. பார்த்திபன் சார் எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால புதுசா வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. சேரன் சார் வந்த சீசன் நான் பார்க்கல, ஆனா உள்ள வந்து மனுஷன் படாத பாடுபட்டாரு அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். கேட்கறதுக்கே அதெல்லாம் வருத்தமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பார்த்திபன் சார் வந்து வேற சைட்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் அவருக்கு தேவையில்லாத ஆணி தானே. அது இல்லாம பாத்தீங்கன்னா அடுத்த ஆஸ்ட் யாரு அப்படின்னும் போது அந்த லிஸ்ட்ல என் சாய்ஸ்ல பாத்தீங்கன்னா பார்த்திபன் சாரும் இருந்தாரு. கமல் சாருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வேர்ட் பிளேவை வந்து சூப்பரா பண்ணக்கூடியவர் பார்த்திபன் சார். இதை கமல் சாரே ஒத்துப்பாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு கண்டஸ்டண்டா உள்ள வந்து புடுங்கணும்னு நினைக்கிறதுலாம் தேவையில்லாத ஆணி தானே. இது ஒரு ரசிகனா சொல்றது தான். அதை தாண்டி என்ன வேணாலும் நடக்கலாம், வரலாம், பார்க்கலாம். அடுத்து இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்களோ இல்லையோ, சுசித்ரா வந்து சொன்னாங்க ஓடி ஓடி வந்து முதல்ல என்ன ஆசையா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அந்த கேட்டகரியானா இல்ல, வச்சு சைரண்டா, சிக்கனடா, செத்தாண்டா சேகர் அப்படிங்கிற அந்த மூட்ல தான் வந்தாங்க. ஏன்னா சுசித்ராவுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் கார்த்திக் குமார். அவர் வந்து நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல் நடிச்சிருக்கிறாரு. அது இல்லாம ஸ்டாண்டப் காமெடி வரை பண்ணுவாரு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவர் யாரையோ திட்டுற ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த ஆடியோ வந்து நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டாரு. அது என்னது இல்ல, அது வந்து ஃபேக் அப்படின்ட்டாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம பிசிஆர் ஆக்ட்ல புடிச்சு உள்ள போட வேண்டிய அளவுக்கு தான் அந்த ஆடியோல கண்டென்ட் இருந்துச்சு. அது நான் பேசவே இல்லை, என் ஆடியோவே இல்லை அப்படின்ட்டாரு. இவர் உள்ள வந்தாருன்னா இவருடைய ஒரிஜினல் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபுல்லா எல்லாம் மறைக்க முடியாதுல்ல. அது இல்லாம பாத்தீங்கன்னா உள்ள இவர் கண்டென்ட் கொடுக்குறாரோ இல்லையோ, வெளியே இந்த அக்கா இருக்கிறாங்கல்ல, சுசித்ரா அக்கா, அவங்க எக்கச்சக்கமா கண்டென்ட்டை அள்ளி தெளிப்பாங்க. இவங்க கொடுத்த கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற ரகம். இப்ப கூட பாத்தீங்கன்னா சில யூடியூப் சேனல்ல இவங்களை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்துருக்காங்க. ரீசெண்டா அவங்க வச்ச குற்றச்சாட்டு வைரமுத்து மேல. இந்த அக்கா எப்பவுமே உண்மையை தான் பேசுவாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வைரமுத்து வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேரு. ஆனா அக்கா பேசின பேச்செல்லாம் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சுச்சி லீக் ரிலீஸ் ஆன அந்த டைம்ல இருந்து நமக்கு தெரியும் அது எவ்வளவு பரபரப்பா பேசப்பட்டது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, இன்மை அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து வந்திருக்கிறோம். இப்ப ஆங்கர்னு உட்காரணும் அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறான். அது இல்லாம இவங்க அது மட்டுமே இல்ல, இவங்க எக்கச்சக்கமா அடிச்சு விட்டுருக்காங்க. விஜய் சார் அவருடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப தப்பா பேசிருக்காங்க. தனுஷை பத்தி எக்கச்சக்கமா பேசிருக்காங்க. தனுஷ் தான் காரணம், தனுஷும் என் கணவரும் சேர்ந்துதான் இதெல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா நிறைய, அதெல்லாம் இங்க சொல்ல முடியல, அந்த அளவுக்கு எக்கச்சக்கமா அடிச்சு விட்டுருக்காங்க. அவ்வளோ சொன்னவங்க பாத்தீங்கன்னா ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்றாங்க தனுஷ் வந்து நல்ல நண்பன். என்ன அந்த மாதிரி போதை டைம்ல அப்படி போயிட்டா ஒரு சில விஷயங்கள் பண்ணும் அப்படி அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. வாழ்க்கையே அழிச்சுனா ஒருத்தன் அப்படின்னு சொன்ன இந்த வாய் பார்த்தீங்கன்னா இப்ப ஃப்ரெண்டு அவர் ஒன்றும் ரொம்ப கெட்டவர்லாம் கிடையாது, போதையில் அந்த மாதிரி பண்ணுவாரு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இது மாதிரிலாம் யார் சொல்லுவாங்க?
சம்மந்தமே இல்லாம பாத்தீங்கன்னா திடீர்னு வைரமுத்துவ இப்ப அவர் மேல ஒரு ஸ்டோரியை கட்டியிருக்கேன். அந்த ஸ்டோரி ஏற்கனவே யாரோ சொன்ன மாதிரி கேட்டதா எனக்கு ஞாபகம். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா எனக்கு தான் நடந்துச்சு அப்படின்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க புதுசா. அது இல்லாம கமல் சாரை பத்தி இவங்க பேசினதெல்லாம் எக்கச்சக்கம். அவர் விக்ரம் படத்துல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரியான போதை கலாச்சாரம் பெருகுச்சுன்னா குரங்குலேருந்து வந்தான்ல சார், மறுபடியும் குரங்காவே மாறிடுவான் சார். நான் எதிர்கால தலைமுறைக்காக பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் பயங்கரமா வசனம் பேசினவர். அது உண்மையா பேசினதை தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த அக்கா சொல்றது அவருடைய பார்ட்டியில பாத்தீங்கன்னா வெள்ளித்தட்டுல வச்சு கொடுப்பாங்க அப்படின்லாம் போற போக்குல அடிச்சு விட்டுருக்காங்க. இதுக்காகவே பிடிச்சி ஆதாரம் கொடு, இல்லைன்னா வா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில பிடிச்சி போடணும். அந்த அளவு எக்கச்சக்கமா அடிச்சு விட்டுருக்காங்க. ஆனா யாருமே இதெல்லாம் கண்டுக்கல. இவங்க 10 கதை சொன்னாங்கன்னா அதுல ஒரு கதையை பிக் பண்ணி அது உண்மைன்ற மாதிரி மத்தவங்களை இவங்க யாரை கை காட்டுறாங்களோ அவங்களும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. மத்தவங்களை விடுங்க, இவங்களை கேள்வி கேட்கறான்ல அந்த ஆங்கர், அவன் பார்த்து வந்திருப்பான், நிச்சயமா என்ன நடந்துச்சுலாம் தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு. அதெல்லாம் அவன் கேள்வியை கேட்கணும்ல. அதை விட்டு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஆமோதிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. அப்படி இப்ப மீடியா பசி என்ன பண்றது, மீடியாக்கள் பெருகிடுச்சு, கண்டென்ட் இல்லை. அதனால இந்த மாதிரிலாம் என்ன வேணா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. லாஸ்ட் சீசன்ல கூட பாத்தீங்கன்னா கமல் சார நான் கூட காட்டமா விமர்சனம் பண்ணியிருந்தேன். விமர்சனத்துக்கு உள்ளாண்டார், நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த அக்கா கொடுத்த விமர்சனர்கள் அதெல்லாம் வேற லெவல். அது கமல் சார் ஏன் தெரியுமா அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாரு, அவர் ஒரு டிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல்லாம் எப்படியெல்லாம் டைவர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் டைவர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க சொன்ன அந்த கதைகள்லாம் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். சுந்தர் சி சார் படத்துல ஒரு கேரக்டருக்கு தலையில அடிபட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா போலீஸ் படங்கள்ல பேசின அந்த வசனங்கள்லாம் ஞாபகம் வரும்ல. அந்த மாதிரி அடியெல்லாம் பட தேவையில்லை. இவங்க பேசுனதை கேட்டாவே பாத்தீங்கன்னா அந்த மோடுக்கு போயிடுவாங்க மக்கள். அந்த லெவல்ல தான் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. கண்டஸ்டன்ட்டை பத்தி பேச வந்துட்டு, கார்த்திக் குமாரை பத்தி பேச வந்துட்டு, எதுக்கு சம்மந்தம் இல்லாம இவங்களை பத்தி இவ்வளவு பேசணும் அப்படின்னா, இவங்க சீசன் 4ல கூட கண்டஸ்டன்டா வந்திருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, வெளியே பயங்கரமா கமல் சட்டை பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அப்படியே ஒரு ஆட்டம் காண வைக்கிறேன் பாருங்க வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவங்க பாத்தீங்கன்னா ஒரு மண்ணும் பண்ணல. இதுல ஜிங்சாக் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுவும் யாருக்கு, பாலாஜிக்கு. அதாவது பாலாஜியே ஒரு மாதிரியான ஆளு, பாலாஜிக்கும் அந்த பக்கம் ஆரிக்கும் நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஃபைட் போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ரூம் கிட்ட அப்ப பாத்தீங்கன்னா இவங்க பாலாஜிக்கு தான் ஜிங்சாக் தட்டியிருப்பாங்க. ஆனா பாலாஜியாலே அதை பொறுக்க முடியல. சரி உடு 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 அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல கை போட்டு கழுத்தை நெருக்கிற மாதிரி, போதும் நிப்பாட்டு, என்னாலே பொறுக்க முடியல, தாங்க முடியல, விடு அப்படின்னு சொல்ற லெவலு தான். அதாவது யாருக்கு ஜிங்சாக் தட்டுறாங்களோ அவங்களே காண்டாகிற அளவுக்கு தான் இவங்க அங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க இப்ப ரிவ்யூங்கிற பேர்ல கொடுக்குறதெல்லாம் வேற ரகம்னு வச்சுங்களேன். சரி அதெல்லாம் விட்டு தள்ளுவோம் பார்த்தா இவங்க இந்த மாதிரி இவர் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போதே ஓடி ஒரு வீடியோ போடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா என்னது, கார்த்திக் குமார் உள்ள போறாரா, அவருக்கு தான் விஜய் சேதுபதியை பிடிக்காதே அப்படின்னு இவரு அப்பயோ ஏதோ இன்டர்வியூ ஏதோ கொடுத்துருப்பாரு போல இருக்கு. அதுல டைட்டில் பாத்தீங்கன்னா ஹை ஏட் விஜய் சேதுபதி அப்படின்னு போட்டிருந்தாங்க. உள்ள நிச்சயமா வேற ஒண்ணுதான் அவர் பேசியிருப்பாரு. ஆனா அக்கா பாத்தீங்கன்னா இதை எடுத்துட்டு ஓடி வர்றாங்க. இன்னும் உள்ள போவே இல்லை, கன்ஃபார்ம் ஆகவே இல்லை, அதுக்குள்ள பாஞ்சி அடிக்க வந்துட்டாங்க. உள்ள இவர் கண்டென்ட் கொடுக்குறாரோ இல்லையோ, அக்கா வெளியே எக்கச்சக்கமா கண்டென்ட் அப்படிங்கிற பேர்ல அடிச்சு தள்ளுவாங்க. இந்த அக்கா கொடுக்க போற கண்டென்ட்டை விட, இந்த அக்கா சொல்றது உண்மையா அப்படிங்கிறத விட, அந்த ஆடியோவை பொறுத்தவரை இவர் உள்ள வந்தா நல்லா இருக்கும், இவருடைய ஒரிஜினாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு அப்பட்டமா வெளியே தெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இவர் உள்ள வரணும்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்கிறேன். அவளா அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தில் சார்லாம் சின்ன வயசுல இருந்து கவுண்டமணி செந்தில் இருக்கிறாங்க இந்த படத்துல அப்படின்னாவே அந்த படம் பேர் தெரியாது, யார் ஹீரோ அப்படின்லாம் கூட பார்க்க மாட்டோம். இவங்க காமெடிக்காக உட்காந்து பார்ப்போம் டிவியில. அப்படி வளர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது அப்ப வந்திருந்தா அது வேற. இப்ப அவரே ஆக்டிவா இல்ல பெருசா. இப்ப என்ன பண்ண போறாரு உள்ள ஒரு வேலை இவர் வர்றது உண்மைதான், இவரை கூட்டு வராங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் இவரா தான் இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக வேணா கூப்பிட்டு வரலாம். இந்த ஜிபி முத்து உள்ள வரும்போது கேட்டார்ல ஆதாம் அப்படின்னு ஒண்ணு, ஆதாமா அப்படின்னு, அந்த மாதிரிதான் இப்ப பேசுறது எதுவுமே சாருக்கு புரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முதல் விக்கெட்டுக்காக கூப்பிட்டு வராங்க அப்படின்னு தான் இப்போது எனக்கு தோணுது. பார்ப்போம் வெயிட் பண்ணி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து முக்கியமான ஒரு கேரக்டர், இந்த கேரக்டரை பத்தி பேசியே ஆகணும். ஆக்சுவலா தனியாவே வீடியோ போட்டு வச்சு செய்யணுங்கிற அளவுக்கு கோவம் இருக்கு. டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் சுத்திட்டு இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் சொல்லிட்டு இதுல சிவாஜி அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பேசுறதெல்லாம் சகிக்கவே முடியல. ஒரு 2-3 மாசம் முன்னாடி ஒரு ஆடிஷன் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேரை மீட் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது கொலிக்கு ஒருத்தர் சொன்னாரு, டாக்டர் திவாகர்னு ஒருத்தருக்கு அப்படியா பார்த்துருக்கிறேன் இன்ஸ்டால அப்படின்னு நான் சொன்னேன். அது இல்லாமல் சில யூடியூப்லாம் வச்சு செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த சின்ன விஷயம் கூட இவனுக்கு தெரிய மாட்டேங்குது, இவனை நம்பி நான் கடை வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சந்தான புலம்பு வரல. அந்த மாதிரி தான் ரோல் பண்றாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு முட்டாளா இருக்கிற அப்படியே அப்படின்னு யோசிக்கிற லெவல்ல தான் இவருடைய பேச்செல்லாம் இருக்கும்.
ஆனா ஏமாறுற அளவுக்குலாம் இல்லை. மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. இவன் நடிக்கிறான்டா, இவன் வந்து ஒரிஜினலா அந்த மாதிரி கிடையாது, இவன் நடிக்கிறான் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். கொஞ்சம் நம்ம ஒத்து பார்த்தா தெரிஞ்சிடும் அது. ஏன் இந்த மாதிரி பண்ணணும், பைத்தியக்காரனா தன்னை காட்டிக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்க கொல்லிக்கு பார்த்தீங்கன்னா ஆடிஷனுக்கு இவரை கூப்பிடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்படி நம்ம எதுங்க இந்த ஆள்லாம் கூப்பிடணும், எதுக்குங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா வச்சு செய்யறதுக்காகவே கூப்பிடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி அந்த மாதிரி வச்சு செய்ய நிறைய பேர் வெறியோட சுத்திட்டு இருக்கிறாங்க. அது தெரியாம இந்த பீஸ் பாத்தீங்கன்னா என்ன மணிரத்னம் கூப்பிட்டாரு, கௌதம் மேனன் கூப்பிட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இங்க கம்பு சுத்திட்டு இருக்கா. அப்படி வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா பிக் பாஸ் இந்த 24ல நான் போனேன்னா சீசன் 8 வின்னர் நான் தான். விஜய் சேதுபதி இருக்கும்போது என் மேலதான் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. நானும் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம்னா ஏதோ பேசிட்டு இருக்கா. அப்படி நல்லா கிளியரா தெரியுது இந்த பீஸ் நடிக்குது. இந்த டாக்டர் வேற எந்த ஃபீல்ட்ல இருந்தா கூட பரவாயில்லைங்க, டாக்டரா பிசியோதெரபிஸ்டா இருந்தாலும் வர்றாங்கல்ல பேஷண்ட்டுக்கிட்டே போய் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா? அந்த லெவலில் தான் இவருடைய பேச்செல்லாம் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு இன்டர்வியூக்கு அவர் ஏதோ சொல்றாரு, பெரிய கணக்கு, நான் இன்டர்வியூலாம் நான் கொடுத்துருக்கிறேன், காசு வாங்கிட்டு தான்ப்பா போறேன், கன்வென்ஸ்லாம் வாங்கிக்கிறேன்பா அப்படின்லாம் வேற சொல்லிட்டு. அப்படி காசு கொடுத்து அதான் சொன்னல, மீடியாக்கள் அதிகமாயிடுச்சு, கண்டென்ட் பண்ற ஆள் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா கண்டதையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வாந்தி எடுக்க விட்டுருக்குறாங்க. அந்த கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஆள் ஏற்கனவே ஜிபி முத்தை கூப்பிட்டு வந்தாங்களே அப்படின்னும் போது விஜய் டிவியை பார்க்கும் போது இவரையும் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் தோணுது. இந்த காத்து கருப்பு கலைன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து பண்ணாத அட்ராசிட்டிலாம் கிடையாது. லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது, இன்னும் கண்டதையும் உளர்றது, இன்னும் சம்மந்தம் இல்லாம விளாக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணதெல்லாம் நிறைய இருக்குது. அவனே வந்து தன்னை பைத்தியமா தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அவனும் பைத்தியக்காரெல்லாம் கிடையாது, அவனுக்கு தெரிஞ்சுதான் பண்றான். நம்ம திறமையை காட்டணும் அப்படின்னா நிறைய பேர் அவங்கவுங்க ஃபீல்டில் திறமையை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தாண்டி நம்ம வர்றது தனியாக தெரியுது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஆனால் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக பண்ணோம்னா ஈஸியாக ரீச் கிடைக்கும், ரீச் ஆயிடலாம் அப்படிங்கிற அந்த நினப்பில் வந்து எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பைத்தியகாரத்தனம் பண்ணுறவங்களாம் இன்டர்வியூ எடுக்க விட்டுருக்குறாங்க. இப்போ படம் வேற நடிக்கிறான்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ண என்னவா ஆகும்? இப்ப தியேட்டர் வாசல் கூட பாத்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வந்து ரசிகனா கத்தலாம், என்ஜாய் பண்ணலாம், நல்லா பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா சில பேர் பண்றதெல்லாம் நம்ம கிளீனா தெரியுது, இது அட்டென்ஷனுக்காக பண்றானுங்க. சம்மந்தமே இல்லாம பைத்தியகாரத்தனமா கத்துறது இருக்குல்ல, ரிவ்யூ கொடுக்க வந்து பேச வந்துட்டு வானத்தை பார்த்து கத்துறதெல்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப அப்பட்டமா தெரியுது. ஏன் அந்த மாதிரிலாம் பண்றாங்க? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சி அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது இல்ல. இந்த மாதிரி ஏதாவது பைத்தியகாரத்தனமா பண்ணா ஒரு ஊடக வெளிச்சம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இவங்க வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த ஆளை உள்ள கூப்பிட்டு போனா, இப்ப பழைய ஆள்லாம் இருக்கிறாங்க, சாம் ஆண்டர்சன் ஒருத்தர், ராசாத்தி ராசாத்தி அப்படின்லாம் படம்லாம் அந்த பாட்டுலாம் கூட நடிச்சிருப்பார்ல. அவங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணாங்க, அவங்க ஆசைக்காக ஒரு படம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பைத்தியகாரத்தனமா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் பண்ணல. பவர் ஸ்டாரு அவரும் பார்த்தீங்கன்னா அவர் ஆசைக்கு ஒரு படம் பண்ணார், பைத்தியகாரத்தனமா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் பண்ணல. ஆனால் ரஜினி சாரோட கம்பேர் பண்ணி பேசினா அது ஒரு கலாய்க்கப்படும் அப்படின்னு அதுக்கப்புறமா அவர் ட்ரை பண்ணதெல்லாம் வேற. இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு படத்தில் நடிக்கிறதுக்கு. அப்ப நம்மளும் இப்படி பண்ணா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தானே இந்த காத்து கருப்பு கலை உட்பட நிறைய பீஸுகள் இந்த மாதிரிலாம் சோசியல் மீடியால சுத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பெரிய ஸ்டேஜையும் பெரிய வெளிச்சத்தையும் நீங்க கொடுத்தீங்கன்னா என்னவாகும்? இப்ப இதை பார்த்து இன்னும் ஒரு 10 பைத்தியங்கள் கிளம்பி வரும்ல. அதாவது ஒரிஜினலா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கிடையாது, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைச்சதும் அப்படியே கொஞ்சம் தெளிவாயிக்கலாம், மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு அதை ஒரு ட்ரெண்டா எடுத்துட்டு வருவாங்கல்ல. ஆல்ரெடி வந்துருச்சு, அது இன்னும் பெருசா போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அது ஒரு தப்பான வழி தானே. அதுக்காகவே இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கொடுக்க கூடாது, வச்சு செய்யணும் அப்படிங்கிறது என் கருத்து. கொடுப்போம். ஏன் இப்போ தனலட்சுமின்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்கல்ல, 6ல நினைக்கிறேன். இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அவங்க திறமையை ஏதோ ஒரு வகையில காட்டிக்கிட்டு இருந்தாங்க. உள்ள வந்து அவங்க பண்ணது அதை நம்மளும் பயங்கரமா காட்டமா விமர்சனம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வேற. பட் வாய்ப்புங்கிறது அவங்க திறமையை காட்டினாங்க சோசியல் மீடியால, அதனால காமனர் கேட்டகரியில அவங்கள உள்ள எடுத்தாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல திறமையை காட்டுறவங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அது கரெக்டா இருக்கும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அட்டென்ஷன் சீக்கிங்காக இந்த மாதிரி நடிக்கிறது இருக்குல்ல, அதுவும் பைத்தியகாரத்தனமா நடிக்கிறது, பைத்தியகாரத்தனமா பேசுறது இருக்குல்ல, வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு வேணும்னே தெரிஞ்சு இவன் தெளிவானவன் தான். அந்த ஆளு தெளிவானவனா இருந்தாலும் ஒண்ணு பண்றது இருக்குல்ல, அது யாரை ஏமாத்துறதுக்காக? மக்களை ஏமாத்துறதுக்காக தானே. இப்ப எங்க கொலீக் சொன்னல, அட வரட்டுங்க இவனெல்லாம் வர வச்சு செய்யணுங்க அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி மோட்ல பார்த்தா எஸ், இங்க சின்ன சின்ன யூடியூப் சேனல்ல வச்சு செய்யறதெல்லாம் பத்தாது, இதுக்கெல்லாம் பெரிய ஸ்டேஜ் குத்து, அங்க குத்துன்னு குத்துனாதான் திருந்தோம். அதை பார்த்து இன்னும் பல பேர் திருந்துவாங்க
அப்படின்ற அந்த ஆங்கிள்லயும் பார்க்கலாம். அந்த ஆங்கிள் பார்த்தா கொடுக்கலாம் தான். பட் உள்ள கிடைக்கிற அந்த என்டர்டெயின்மெண்ட்டை விட வெளியே இருக்கிற அந்த எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எஃபெக்ட் அடிப்படையில் பார்த்தா இந்த மாதிரி பீஸ் எல்லாம் அந்த பக்கம் இபி செட்டுக்குள்ள கூட உள்ள விடக்கூடாது அப்படிங்கிறது தான் என் கருத்து. கடைசி நிமிஷத்துல எது வேணா மாறலாம், என்ன வேணா மாற்றப்படலாம். இருந்தாலும் இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.